விஜயின் புதிய கட்சி அறிவிப்பு, அதிரும் அரசியல் களம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருகின்றார் தளபதி விஜய். இவருக்கு எண்ணற்ற ரசிகர்கள் இருந்து வருகின்றனர். அவ்வப்போது தளபதி விஜய் அரசியலுக்கு வருவதாக சில தகவல்கள் வெளியாகும். நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் நடக்கவிருக்கும் இந்த நிலையில் தளபதி விஜய் அவருடைய மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற தேவையான ஆலோசனை நடந்திருக்கிறது. தளபதி விஜயின் விஜய் மக்கள் இயக்கம் அவரது சினிமா மற்றும் சமூக பணியை கொண்டு சேர்க்கும் ஒரு இயக்கமாக திகழ்ந்து வருகிறது. விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவராக முன்னாள் எம்பி புசி ஆனந்த் செயல்பட்டு வருகின்றார். விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் அவரது ரசிகர்கள் நிர்வாகிகளாக பணியாற்றி வருகின்றனர். விஜய் மக்கள் இயக்கம் விஜயின் ரசிகர் மன்றமாக மட்டுமில்லாமல் சமூக பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். இதுவரை நேரடியாக அரசியல் கருத்துக்களை கூறாத தளபதி விஜய் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நேரடியான பல அரசியல் கருத்துக்களை கூறியிருப்பதாகவும் சில தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சமீபத்தில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்டதற்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் செய்த நலத்திட்ட உதவிகளையும் விஜய் பாராட்டினாராம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு இருக்கின்றது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டியிடலாமா அல்லது ஏதேனும் ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா என்பது குறித்து ஆலோசனையும் நடைபெற்று இருக்கின்றது. மேலும் மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுக்கு பொறுப்பு வழங்கவும் விஜய் மக்கள் இயக்கத்திற்கான நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டியை உயர்த்தவும் விஜய் கூறியுள்ளாராம். தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் பல விஷயங்களை முன்னெடுத்து நடத்தி வரும் இந்த வேளையில் தளபதி விஜயின் இந்த ஆலோசனை கூட்டம் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவாரா அல்லது ஏதேனும் ஒரு கட்சிக்கு தளபதி விஜய் ஆதரவு அளிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.